ஹோல்னஸ் அப்போ தான் சர்க்குரு வந்து தியானலிங்கம் பற்றி பேச ஆரம்பித்தாங்க. தியானலிங்கத்தை பற்றி அவர் பேசும்போது எல்லாத்துக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தது, என்ன நீங்கள் போய் லிங்கம் உருவாக்க போகிறீங்களா? ஏன்னா அவர் இப்போ அந்த வகுப்பு நடந்துட்டு இருந்த ஒரு முறை, அந்த முறையில் வந்து இவர் ஒரு உருவத்தை உருவாக்கி ஒரு லிங்கத்தை உருவாக்குறேன்னா, அப்போ நாங்களாம் நினச்சது என்னென்னா இந்த மாதிரி ஏதோ சிவன் கோயில் இருக்கிற மாதிரி ஒரு லிங்கத்தை வைக்க போகிறாரோ அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு உருவாக்க போகிறீங்களான்னு அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி அது வந்து பூஜையில் இருக்கிற மாதிரி இல்லை. இந்த கேள்வி வந்துச்சு தியானலிங்கம் இது பண்ணுறது. அப்போ என்ன, போதும் ஒரு 10 லட்ச ரூபா இருந்தால் செஞ்சிடலாம் அப்படின்னு 10 lakhs. அந்த தியானலிங்கம் கருப்பு கல் எடுக்கிறப்ப ஜெம் கிரானைட்ஸ் வீரமணி சார் அவர்கிட்ட போய் நாங்கள் இந்த கல் வேணும்னு கேட்டோன்னா, இந்த சைஸ் கல் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை, 3 நாள் நினைக்கிறேங்க, உங்களுக்கு மாதிரி கல் 2 கல் கிடச்சிருக்குது, நீங்கள் வந்து அதில் ஒரு கல் செலக்ட் பண்ணுங்கன்னு அவர் அங்கேருந்து உடனே கூப்பிட்டாரு. உடனே அப்புறம் எல்லாரும் போனால் சாமிஜி வந்திருந்தாங்க, அதில் ஒரு கல் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எங்ககிட்ட இதை மேலே லிஃப்ட் பண்ணுறதுக்கெல்லாம் கிரான் கிடையாது, நாங்கள் கல்லை வெட்டி வச்சுறோம், நீங்கள் வெளியில் எடுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி வெளியில் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி அப்போ வந்துங்க அந்த வேலாயுதம் பாளையத்தில் அந்த டிஎல் மில்லுலேருந்து அது ஒரு 40 டன் லிஃப்ட் பண்ணக்கூடிய கிரேன் அங்கே இருந்தது. அப்போ வந்து முதல் முறையாக அங்கே அந்த ப்ரிமிசஸ்லேருந்து வெளியில் வந்து நம்மளுக்காக அதை எடுத்து கொடுத்தாங்க. இதெல்லாம் சாத்தியமே இல்லைங்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க, இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இது எப்படி நடக்குதுங்கிற மாதிரி எல்லாமே ஒரு அதிசயம் தான் அவர் கூட இருக்கிறது. தியானலிங்கம் ஃபஸ்ட்டு கட்டுறப்ப பார்த்திங்கன்னா அது பெரிய கீழே ஃபவுண்டேஷன் வரைக்கல பெருசாக மண் பறிச்சுக்கிட்டே இருப்போம். அப்புறம் ஒரு நாளைக்கு மழை பெய்யும், மழை பெஞ்ச மறுபடியும் திருப்பி அது மூடிடும், மறுபடியும் அடுத்த நாள் மறுபடியும் எல்லாம் பறக்கணுங்க, மறுபடியும் மூடி அது எவ்வளோ ஒரு 6 மாதத்துக்கு பக்கமாக அந்த ஃபவுண்டேஷன் போடுறதுக்கே ஆயிடுச்சு. அதே மாதிரி தியானலிங்க விமானத்துக்கும் பூரா வாலண்டியர்ஸ் தான். 10,000 வாலண்டியர்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஓவர் அ பீரியட் ஆஃப் மந்த். அந்த சைஸ் மெஷர் பண்ணி, கல் மெஷர் பண்ணி, அதனுடைய அளவு எடுத்து அதை கரெக்டாக கொடுத்து அவங்களுக்கு போய் சேரணும். அந்த 30 பேர் வட்டம் போட்டு மேசன் மேலே உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு அந்த மேலே போனால் தான் அது அந்த லெவலில் அப்படியே கன்ஸ்ட்ரக்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அதனால தான் அவர் சத்பிரேம் கூட கடைசியில் என்ன சொன்னார்னா, இவ்வளோ வாலண்டியர்ஸ் ஃபோர்ஸ் ஒர்க் பண்ணலாம் 90 டேஸில் நம்ம முடிச்சிருக்கவே முடியாதுன்னு. ஒரு செங்கலும் அளந்தளந்து எடுத்து வச்சது, இந்த வரைக்கும் இந்த லைன் தான் வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வரைக்கும் அந்த செங்கல் அப்போ அளக்கிற போது பார்த்தீங்கன்னா 8 வயசு குழந்தைகள் 85 வயசு குழந்தைகள் வரல, எல்லாருமே அதை கல்லை அளந்து கொடுத்து எடுத்து கொடுப்பாங்க. அவங்கவுங்களுக்கு என்ன சக்தியோ அதில் பண்ணாங்க. அதனால் அதில் வந்து சாதாரணமாக வந்து செங்கல்லும் மண் வச்சு கட்டின செவரு அல்ல, அது ஒவ்வொருத்தருடைய உயிரும் அதில் உள்ளே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வச்சு வந்த கோயில் அது. அவங்க சொல்கிற மாதிரி நான் உள்ளே போனால் இந்த கல் அப்போ நாங்களாம் எடுத்து அந்த வரி எனக்கு ஞாபகம் வருங்க. அப்புறம் அந்த மேலே இது மாதிரி தங்கத்தகடு அதெல்லாம் கூட நாங்கள் கோல்டெல்லாம் கூட கொடுத்து இது பண்ணுங்க. அந்த தகடு தூக்கி வைக்கும்போது நாங்கள்லாம் தொட்டு கீழே உள்ளே இருக்கிறது மேலே இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம தொட முடியுமா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் தொட்டு தூக்கி வைக்கிறதுக்கெல்லாம் எல்லா இதுலேயும் நமக்கு இருப்புங்க.